ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மே மாதமே என்னோடய பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓவர் வாய்ஸ் கொடுத்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். காலையிலே வந்து பூண்டு சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னி வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. குட்டி தக்காளி வந்து லுலுவில் வந்து கிடச்சிருந்தது. ஒரு 250 பைசா கிட்ட தான். எப்போவுமே இந்த தக்காளி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக ப்ரைஸில் கிடச்சிது, அதனால் வாங்கி சட்னி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. காலைல தோசை மட்டும் ஊற்றியாச்சு. ஏன்னா மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு வெளில போய் சாப்பிட்ற மாதிரி, அதனால் காலைல வந்து ரொம்ப செஞ்சுக்கல. வெறும் சட்னி தோசை தான். அதுக்கப்புறமா வந்துட்டு பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன். சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா சாமிக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு சாமி கும்பிட்றது எங்கள் வீட்டில் பழக்கம். அதனால் பாயாசம் மட்டும் செஞ்சுருந்தேன். அதில் வந்து முந்திரி, கொஞ்சோண்டு சாரப்பருப்பு, கொஞ்சம் திராட்சை எல்லாம் தாளித்து போட்டு சூப்பராக இருந்தது பாயாசம். பாயாசம் வந்து எப்போவுமே வந்து கெட்டியாக செஞ்சு வச்சுட்டு சாப்பிட போவேல சூடான பால் வந்து ஊற்றிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம் வந்து ரொம்ப கெட்டியாகாமல் லிக்விடியாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சாமிக்கு வந்து படைச்சிடலாம். ஸோ முன்னாடியே செஞ்சுட்டு நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்ல நேரமில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கேக் வெட்டியாச்சு. ஸோ வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து எனக்கு கேக் கொடுக்குற மாதிரி கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லஞ்சுக்கு வந்து வெளியில் கிளம்பிட்டோம். செம்ம வெயிலுங்க. மஸ்கட்டை பொறுத்தவரையும் ஏப்ரல் மார்ச் மாதத்துலேயே வந்துட்டு வெயில் வந்து செம்மையாக தொடங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இதான் வந்து ஃபஸ்ட் டைமு. சென்னை எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது வந்து தான் நம்ம இந்தியன் ஹோட்டல் தான் நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியன்ஸ் தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு பிரியாணி, கொஞ்சம் பரோட்டா எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எங்களோட சீப் கிட்ட தான் இருக்குது, சீப் மொபைலா கிட்ட தான் இருக்குது. இந்த சைடு வந்தாச்சு. அல்குத் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அல்குத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சில ஸ்வீட்ஸு, கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப காமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் தான். ஆனால் வந்து ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி அப்படி தான் வந்து லன்ச் டைமில் வந்திருந்தாங்க. ரொம்ப காமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து வேகமாக வந்து மெனுவை வந்து பார்த்துட்ருக்காங்க, என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம மெனுவெல்லாம் பார்த்தாலும் கடைசியாக ஆர்டர் பண்ணுறது என்னவோ வந்து புரோட்டாவும் பிரியாணியும் தான். அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஹோட்டல் போனாக்கா பெரிய பாட்டில்னால் அது ஒரு ரேட்டு, சின்ன பாட்டில்னால் அது ஒரு ரேட்டு. ஸோ வித்து டேக்ஸோடு நம்ம வந்து பே பண்ணணும். அடுத்தது வந்து மம்மூஸ் வாங்கினாங்க. பொரிச்ச மம்மூஸு, அப்புறம் பிரியாணி, நானு, அப்புறமே ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மம்மூஸே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 8.5 ரியால் கிட்ட வந்தது. ஸோ 2 வாட்டி மம்மூஸ் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளில வந்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு காமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மஸ்கட்டில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வர வழியில் யாஸ் கிஃப்ட் மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஸோ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் மார்க்கெட்லாம் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்கட்டில். ஏன்னா வந்து கிச்சன் ஐட்டம்ஸு, நிறையா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். எந்த திங்ஸும் நான் வாங்குறது கிடையாது, ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான். ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறதே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பாரு வீட்லேயே அடைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காகவே மோஸ்ட்லி இந்த மாதிரி கிஃப்ட் மார்க்கெட் இருக்கிற ஏரியாவுக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா சாப்பிட்ட உடனே சரி வீட்டில் போய் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா வெளியில் வந்து செம்ம வெயில், இப்போ எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரேட் பார்க்குறது, எப்படி இருக்குது என்னன்ட்டு சொல்லிட்டு இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்க்குறது தான் என்னோடய பொழுதுபோக்குனே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இந்த யாஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி கெடாயெல்லாம் பார்த்திங்கன்னா லுலுவில் 3 ரியால் 3.5 ரியால் இருக்கும். இங்கே 1.9 தான். எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் நம்ம வந்து ஹோட்டல் போயிட்டு வர வழியிலே தான் இருந்தது, அல்குத் ஏரியாவில்.
ஸோ இங்கே வந்து பீங்கான்லாம் மெலாமென்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஓமானி. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ வந்து நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். மாடியிலையும் வந்துட்டு இந்த சோட்டா பீனு, இந்த டோரா புஜ்ஜி பொம்மை எல்லாம் கூட இருந்தது. ஸோ அடுத்து வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் அமேசான்லேருந்து கொஞ்சம் பார்சல் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்திருந்தது. அன்றைக்கி தான் வந்தது. காலைல வாங்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஹோட்டலுக்கு. ஸோ வந்தோடனே இதை பிரித்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த பிஸ்தா க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது வந்து 990 ருபீஸு அமேசானில். இந்த சாரீலே 2 கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று பிங்க்கு, ஒன்று க்ரீனு. எனக்கு அதில் வந்து க்ரீன் வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக ஒரு 2 பேண்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த பேண்ட் வந்து 400 ருபீஸ் 2 பேண்ட்டும் சேர்த்து. ஸோ 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 2 பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஒரு 2 பேண்ட் போட்டிருந்தேன். ஒரு காட்டன் பேண்ட்டு. எப்போ பார்த்தும் லெகின்ஸ் போட்டுட்டு கீழே வாக்கிங்லாம் போகும்போது லெகின்ஸாக போட வேணாம், ஒரு நார்மலாக காட்டன் பேண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் பேண்ட் வந்து ஒரு 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி. அடுத்தது என் பொண்ணு வந்து 10th படிக்கிறா. ஸோ அவளுக்காக கைடெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து இருந்தது. ஸோ எல்லா பார்சலும் வந்து பிரித்து பார்த்துருந்தோம். அடுத்து அவங்க வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நாகர்கோவில் பக்கம். அங்கே வந்து சிப்ஸு, அல்வா இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.